Hi friends, welcome back to GP vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Today பித்தம் குறைய பாட்டி வைத்தியம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பித்தம் குறைய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். இந்த ரெமெடிக்கான பொருட்கள் என்ன பார்க்கலாம். கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் ராக் சால்ட் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் இந்த ரெமெடிக்கான தேவையான பொருட்கள். இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பித்தம் மட்டும் இல்லை, தலை சுற்றல், வாமிட் நாய்ஸி, அப்புறம் வயிறு வலி எல்லாத்துக்குமே நல்ல யூஸாக இருக்கும். இது மந்த்லி ட்வைஸ் மட்டும் குடித்தா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் லெமனை தனியாக ஸ்க்வீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த கறி லீவ்ஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதோட இப்போது லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். இதோட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோதான் இந்த ரெமெடிக்கான பொருட்கள், அவ்வளோதான். ஸோ இது மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டால் ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட் தரும். மந்த்லி ட்வைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். தலை சுற்றல், வாமிட், அப்புறம் வயிறு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப இது தலைவலிக்கு கூட சரியாகும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பர்சன் குடிக்கணுன்னா இந்த மாதிரி 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.